வருகின்றேன். இயல் இசை நாடகம் என தமிழாயன் மூச்சுக்காடில் கலந்து வள்ளுவனின் வாசகமாய் 2 அடிகளில் என் நெஞ்சில் நுழைந்து என்னாலும் எனையாலும் என் தமிழன்னையே செந்தேனாய் இனிக்கும் செங்காந்தல் மலராய் மணக்கும் என் செந்தமிழே இந்நாளும் எந்நாளும் உனையே நான் தொழுதிடுவேன். உனக்கு என் முதல் வணக்கம். சிந்தனையை தூண்டி சிற்பங்களை செதுக்கும் சிறந்த சிற்பிகளாய் விளங்கும் ஆசிரியர்களே, வருங்கால இந்தியாவை வளர்ச்சி அடைந்த இந்தியாவாக மாற்றப் போகும் என் அருமை மாணவ மாணவிகளே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம் கூறி என் உரையை தொடங்குகிறேன். நான் பேச வந்துள்ள தலைப்பு தமிழங்கள் மூச்சு. கல் தோன்றி மண் தோன்ற காலத்தே வாளோடு முன் தோன்றி மூத்த குடி என்று தமிழ் மொழியின் தொன்மையான இலக்கண நூலான புறப்பொருள் வெண்பா மாலை எடுத்து எம்புகிறது. திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலை எழுதிய டாக்டர் கால்டுவெல் பல சான்றுகளுடன் தமிழ் மிக தொன்மையான மொழி என்று நிறுவியுள்ளார். உலகில் மொத்தம் 6809 மொழிகள் உள்ளன. அதில் 700 மொழிகள் மட்டுமே பேசவும் எழுதவும் முடியும். அதில் சொந்த எழுத்து வடிவம் வரி வடிவம் கொண்ட மொழிகள் 100. இவைக்கெல்லாம் மூலமொழி 6. அவை தமிழ், தெலுங்கு, லத்தீன், சீனம், எபிரேயம், சமஸ்கிருதம். இந்த 6 மொழிகளுக்கும் முதல் மொழி மூத்த மொழி நமது தமிழ் மொழி. இனிமை தமிழ் மொழி எமக்கு இன்பம் தரும்படி வாய்த்த நல்ல அமுது இனிமை தமிழ் மொழி எமது என்று பாரதிதாசனும் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று பாரதியாரும் தமிழ் மொழி இனிமையான மொழி, இது போன்று வேறு மொழி இல்லை என்று கூறுகின்றனர். பல ஆண்டுகளுக்கு முன்பு இந்தியாவில் மொழி போர் நடந்தது. அப்போரில் 7 வயது சிறுவனிடம் நீ வேறு நாட்டிற்கு சென்று வேற்று மொழி படி என்று கூறிய அந்நியரிடம் நான் என்ன ஆனாலும் இங்கேதான் இருப்பேன், ஏனென்றால் இங்குதான் தமிழ் மொழி இருக்கிறது என்று கூறினான். அந்த சிறுவன் வேறு யாரும் இல்லை, தற்போது தமிழ் தாத்தா என்று அழைக்கப்படும் உவே சாமிநாத ஐயர் ஆவார். இவருடைய தமிழ் பற்று ஓங்கி இருந்ததை நாம் காணலாம். தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழென்ப தமிழங்கள் உயிருக்கு நேர் உயிருக்கு நேர் என்று தமிழம் உயிரென்கிறார் பாரதிதாசன். அதியமான் என்ற வள்ளல் சாவா மருந்தான அரியவகையின் நெல்லிக்கடியை தான் உண்ணாமல் அவ்வைக்கு கொடுத்து அவ்வையால் தமிழும் வாழும் என்று கொடுத்தார். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்று வள்ளுவரும் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற புறநானூறும் உலக பார்வை கொண்டது நம் தமிழ் மொழியில வார்த்துகிறது. வீரம் போற்றும் புறநானூறு, அவள் வாழ்க்கை கொண்டாடும் மகநானூறு, இலக்கணம் போற்றும் தொல்காப்பியம், வாழ்வியல் பேசும் திருக்குறள், மேலும் மேல்கணக்கு கீழ்கணக்கு நூல்கள், காப்பியங்கள், பக்தி நூல்கள், இலக்கியங்கள், கவிதை, சிறுகதை, நாவல், நாடகம், நாட்டுப்புறவியல் போன்ற அனைத்து சிறப்பையும் கொண்ட ஒரே மொழி நம் தமிழ் மொழி. அதனால்தான் தண்ணீர் இல்லாத தமிழ் என்றும் சொல்லில் உருவி தமிழ் சொல்லே என்றார் பாரதி. திருமூலர் என்ற சித்தர் தமிழ் 3000 என்னும் நூல் எழுதினார். சில ஆண்டுகளுக்கு பின்பு திருவாவூர்துறை சிவன் கோயில் கொடிமரத்தின் அடியில் நின்று கொண்டிருந்த திருஞான சம்பந்தருக்கு தமிழ் மனம் வீசியது. கொடிமரத்தின் அருகே தோன்றினார். தமிழ் 3000 என்னும் நூல் கிடைத்தது. எனவே தமிழுக்கு உயிர், மனம், உடல் இருக்கிறது. அதனால்தான் காரைக்குடியில் தமிழ் அன்னைக்கு கோயில் உள்ளது. ஆங்கிலத்தில் A for apple, தமிழில் அம்மா. இதில் என்ன புரிகிறது? அதாவது உணவில் தொடங்குவது வேற்று மொழி, உணர்வில் தொடங்குவது நம் தமிழ் மொழி. உயிரெழுத்தில் தொடங்கி மெய்யெழுத்தில் கலந்து உயிர்மெய்யல்